Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.6. Solve 3x plus y minus 3z is equal to 1 minus 2x minus y plus 2z is equal to 1 minus x minus y plus z is equal to 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சால்விங் தான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு நம்பர் போட்டுக்கலாம். இஸ் 1 இந்த ஈக்குவேஷன் 1 இது 2ன்னு எடுத்துக்கலாம். minus 2x minus y plus 2z is equal to 1, that is going to be second equation. and இந்த equation எடுத்துக்கலாம் minus y minus x minus y plus z is equal to 2 is third equation. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சால்விங் 1 and 2 1 and 2 சால்வ் பண்ண போகிறேன். 1 and 2 சால்வ் பண்ணும்போது அந்த y கேன்சல் ஆகும். ஸோ 3x, ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன்ஸ். இப்போ வந்து இந்த ஒய்யும் கேன்சல் ஆகும். ஸோ 3h ப்ளஸ் ஒய் மைனஸ் 3z + 1. ஸோ இதில் வந்து இந்த ஒய் அப்படியே கேன்சல் ஆகும். ஸோ ப்ளஸ் மைனஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அழகாக ஆட் பண்ணிடலாம். ஸோ 3 - 2 வந்து 1. ஸோ இது பெரிய நம்பர் சிம்பிள் இது தான். ஸோ எக்ஸ் மட்டும் வரும். இதில் நீங்கள் செப்பரேட் பண்ணும்போது மைனஸ் தான் பெரிய சிம்பிள். ஸோ மைனஸ் வந்துடும். 3 - 2 1. ஸோ z தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னன்னா 1 + 1 தட் இஸ் 2. ஸோ இதை நீங்கள் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சால்விங் 1 and 3 சால்விங் 1 and 3 நான் 1 and 3 சால்வ் பண்ண போகிறேன். ஸோ சால்வ் பண்ணேன்னா ஸோ இதான் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுலேயும் வந்து ஒய் கேன்சல் ஆகிட்டு 3x - x வந்து 2xன்னு வரும். ஸோ அங்கே வந்து பதில் இது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி 3x - x is 2x. ஸோ இங்கே என்ன வரும்னா 3x + z மைனஸ் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து 3z = 2zன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 3x + z ஸோ மைனஸ் தான் வரும். செப்பரேட் பண்ணிங்கன்னா 2 தான் வரும். ஸோ இது வந்து 3 ஆயிடும். ஸோ இப்போ இதை நீங்கள் ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஃபோர்த் எடுத்துட்டோம். ஸோ இப்போ சால்விங் 4 and 5 நம்ம எடுத்த 4 and 5 சால்வ் பண்ணும்போது ஸோ வந்து உங்களுக்கு 4 ஃபஸ்ட்டு போடுறேன். 4 வந்து x - z is equal to 2ன்னு வருது. இது வந்து 2x - 2z is equal to 3ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். இது மொத்தம் 2 ஆயிரும். இது வந்து 4ஆக மாறிடும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போட்டேன். இது வந்து மல்டிப்ளை ஆச்சுன்னா x 2x ஆகும், z 2z ஆகும், 2ங்கிறது அது 4ஆகவும் மாறிடும். இது இப்போ நீங்கள் செப்பரேட் பண்ணலாம். ஏன்னா வந்து எதுவுமே கேன்சல் ஆகுது. ஸோ செப்பரேட் பண்ணிங்கன்னா எல்லாம் கேன்சல் ஆகும். இது கேன்சல் பண்ணும்போது 0 ஆயிரும். ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து 1ன்னு வரும். ஸோ இதை பார்த்தாலே நல்லா தெரியுது. இங்கே 0 = 1 எல்லாம் சிலது -1 வரலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ 1 என்பது வருது. இதை பார்த்தீங்கன்னா 0 = 1 தி சிஸ்டம் இஸ் இன்கான்சிஸ்டன்ட். ஸோ ஏன் 0 = 1 என்பது இம்பாசிபிள். அப்படி ஒன்று வரவே வராது மேக்ஸில். ஸோ அதனால் இன்றைக்கி இது ஒரு இன்கான்சிஸ்டன்ட் சொல்யூஷன் சொல்லலாம். கேஸ் நோ சொல்யூஷன். ஸோ இதுக்கு சொல்யூஷனும் கிடையாது. ஸோ இதில் வந்து ஓகே ஆமாம். ஸோ இட்ஸ் கரெக்ட் தான். ஸோ வந்து இது வந்து நோ சொல்யூஷன். ஸோ இது 0 = 1 வந்ததுனால இது வந்து நோ சொல்யூஷன் வந்திருக்கு. அவ்வளோதான் அந்த சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.